புடிச்சிருக்கேனா? ஆனா எதை புடிச்சிருக்கேன்? எதுன்னு தெரியல, இன்விசிபிள்ல இருக்கு. முந்தானே புடிச்சிருக்கேன். ம்ஹும். இந்த மாதிரிதான் விஜய் புடிச்சிட்டு இருக்காரு. ஓ. புரியுதுங்களா? ம். ஆமா. அத சொல்றதுக்கு தான் நான் இன்னைக்கு இத போட்டேன். ம். கட்சி கொடி போட்டிருக்கேன்னு சொல்லி உடனே கட்சியிலேயே நான் இல்ல அப்படின்னு முடிவு பண்ணிடாதீங்க. ஓ. ஆமா, நான் இல்லாட்டினாலும் இருக்கிறேன், ம். இல்லனாலும் இருக்கிறேன். உங்க கேரக்டரே புரிஞ்சுக்க முடியலையே. கேரக்டரே புரிஞ்சுக்க முடியலையா? ம். ஹலோ, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறது மாதிரி எல்லாரும் இருக்கானுங்க. ம். ஆ? அவங்க இல்ல, சரி நீங்களும் எப்படியா? நாடு எப்படியோ அதே மாதிரிதான் நம்மளும் இருக்கணும். ம். புரியுதுங்களா? ஆமா, தலைவன் எவ்வழியோ மக்களும் அவ்வழி. கரெக்ட் தான். ஹலோ, ஏன் தலைவன் மு.க. ஸ்டாலின் ம். தலைவன் எவ்வளியோ அவ்வளின்னா நீங்க அவரு என்ன? நல்ல தெளிவு தானே. அப்ப நான் தெளிவா இருக்கேனா? மேபி. மேபியா? ம். தெளிவா இருக்கிறேன்னு சொல்லணும். சரி விடுங்க. ம். விஜய் ஒரே பிரச்சாரம், அப்படியே அனல் பறக்க சூடு பறக்க எல்லாம் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு. ஆனா என்ன, அவர் கால் தரையில படலையே. வீடு வீடா எல்லாம் போய் வாக்கு கேட்கணும். அவர் இன்னமும் ஒரு டெம்போ டிராவலர்ல போயிட்டு இருக்காரு. என்ன விஷயம், கேட்க மாட்டீங்களா அதெல்லாம்? ஒரு விஷயம் ம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. யாரு? முன்னாள் என்னோட எக்ஸ். ம். ஒண்ணும் இல்ல, இப்படிதான் கேமரா அப்படின்னா பக்கத்துல போய் இப்படி இருந்து நான் வீட்டுல இருப்பேன், ஆபீஸ்ல இருப்பேன், எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னாவே அத்தனை பேரும் பாத்துருவோம். ம். தெரியுமா? ம். ஓ, நீங்க அப்படி வரீங்க. அப்புறம் வீடு வீடா போய் பிச்சை கேட்கணுமா?